ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ என்ன போஸ்ட் ஆகும் விழுதுகளில் ஆகும், பார்த்துக்கோங்க. இது வந்து என் தங்கச்சி வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு தங்கச்சி எடுத்து கொடுத்தா. எனக்கு இந்த மாதிரி ஆனால் வெயிட் இல்லாமல் இருக்குது. ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்கள், இந்த ஜாக்கெட்டுக்கு தான் என்னோடய டைலர் 550 ரூபா வந்து கேட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டேன், சரியா? நான் அந்த ஹேர் டையெல்லாம் போட்டு குளிச்சது அதில் வந்திருக்கும். இப்போ போட்டு குளிச்சுட்டு நேச்சுரலாக எந்த ஒரு மேக்கப்பும் போடலை. நிறைய பேர் கேட்டிங்க இந்த சீரம், இதுதான் அந்த சீரம். உங்கள் முகம் பளபளன்னு இருக்கேக்கா, அது காரணம் என்னன்னு கேட்டிங்க. இந்த பாருங்கள், இதுதான் கார்னியரோட ஃபேஸ் சீரம். அதுவும் முடிஞ்சிச்சு தெரியுதா? பாதி தான் இருக்குது. இந்த பாருங்கள், பாதி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன க்ரீம் போடுவீங்கன்னு கேட்டால் இந்த க்ரீம் போடுவேன். இந்த பாருங்கள், அதுவும் முடிஞ்சிச்சு, பாதி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் அப்போ தான் போட்டேன், ரொம்பவும் போடக்கூடாது. ஆனால் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இதை போட்டு நல்லா அப்படி அந்த சீரத்தை எடுத்து லைட்டாக அப்படியே இது அப்ளை பண்ணிவிட்டு இந்தா, ஏன்னா நான் வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாமல் போட்டுறக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல. என்னடா அக்கா தங்க நகையெல்லாம் போடாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? தங்க நகையெல்லாம் விற்கிற ரேட்டுக்கு போட்டுக்கிட்டு போனோன்னா அவ்வளவுதான். அதனால் எல்லாம் கொண்டு போய் சேஃப்டியாக வைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் வச்சு இடத்த மாற்றியாச்சு, சரியா? அதனால் போதும், ரொம்ப ஆரம்பரமாலாம் இருக்க வேண்டாம், ஓகேவா? இப்போ முகம் எப்படி இருக்குது, ஓகேவா? மூஞ்சி நல்லா இருக்கா? இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நான் அப்படியே விட்டுருவேன். இங்கே பாருங்கள் கீழே எப்படி கிடக்குதுன்னு. எந்த சேலை கட்டுறதுனே தெரியாமல் இந்த பச்சையா, இந்த ப்ளூவா, இந்த பச்சை கலர், இந்த பச்சை கலரா, இல்லை வந்து இந்த பச்சை கலர் ஆல்ரெடி இதை கட்டிட்டு, அதனால் நான் கட்டலை. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 750 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். எதில்? ஏகே அகமதுன்னு சொல்லி இங்கே ஒரு கடை ரொம்ப ஃபேமஸ். நம்ம சிவா சென்னை சில்க்ஸ் மாதிரி இந்த பட்ட பகல்லையே இதெல்லாம் தர்த்திரம். இது தர்த்திரத்தை பற்றி அடுத்தவங்கள பேசுது. இந்த எப்படி படுத்துக்கிட்டு தூங்குதுன்னு. தர்த்திரம் தலை விரிச்சு ஆடிடும். நான் 7:30 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். இது ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிச்சாம்டா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. அதனால் வந்து அப்படியே தூக்கம் வருதான். ஐயோ நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலை. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடா சேலை இது. ஆமாம், இந்த மாதிரிலாம் வந்தால் எனக்கு பிடிக்காதுடா. இது வந்து இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா இப்படி உள்ளே கூடி இப்படி போய்க்கும். இப்படி பிடிச்சி இப்படி போக வேண்டியதேன். நல்லா இருக்கா? சரி, விடுங்க, பரவாயில்ல. வயசான பாட்டிக்கு இனிமேல் எது நல்லா இருந்தால் என்ன, சேலை எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏதோ இழுத்து பிடிச்சி கட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எதுக்கு இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் மேக்கப் கேட்குறீங்களே, அக்கா நீ என்னக்கா மேக்கப் போடுற, எப்படிக்கா மேக்கப் போடுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதுக்காக உங்களுக்காக தான் நான் மேக்கப் வந்து போட்டு காட்ட போகிறேன். கண்ணாடி அப்போ கீழே போய் பப்பு கை காலில் மிதிச்சா என்ன பண்ணுவேன்? என்னக்கா உடஞ்சிருக்கு, ஏன் கண்ணாடியை மாற்ற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது வந்து எனக்கு எப்போவுமே ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கண்ணாடி, சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மஸ்காரா எல்லாம் லாஸ்ட்டில் போடுவாங்க, ஃபஸ்ட்டு நான் போடுறேன். பக்கத்தில் தான் வளாப்பு. மஸ்காரா வந்து போட்டாச்சு. இதெல்லாம் நான் போட மாட்டேன், சரி எப்படியே போடுவோன்னு. கண்மை தான் தீர்ந்து போச்சுனே, என் தங்கச்சியை ஒருத்தையும் வாங்கி தரல. இப்போ எதில் கண்மை இருக்குதுன்னு பார்க்குறேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. இதில் போட்டால் உங்களுக்கு தெரியாது, இந்தாங்க இந்த கண்ணாடியில் போடுறேன், அப்போ தான் தெரியும். ஐயோ ரொம்ப க்ளோஸாக பார்த்து தெரியுதுனே, சரி விடுங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப், சரியா? அங்கிட்டு பார்க்குறேன்னு பார்க்காதீங்க, கண்ணாடியை பார்த்து போடுறேன். அதனால் என் கண்ணு பெருசாக தெரியும். எனக்கு வந்து ரியல்மி தான் நல்லாயிருக்கும். வச்சு ரியல்மிங்கிறேன், ரெனி. இந்த பார்த்திங்களா, ரெனி இந்த பிராண்டட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மேக்கப்லாம் போடுறது இல்லையா, சிம்பிளாக தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் நான் ஏதோ மேக்கப் அதிகமாக போடுற மாதிரி நீங்கள் நினச்சிக்க கூடாதுல்ல. ஒரு ஸ்டிக்கர் போட்டு கொடுத்து வச்சு இந்த பொட்டு, இந்த சேலைக்கு மேட்சா ஒரு பொட்டு, இந்த ராமர் ப்ளூ மாதிரி வந்து ஒரு பொட்டு, ஓகேவா? நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம். இந்த சந்தனம் தான் நிறைய பேர் கேட்டீங்க, எனக்கு முடிஞ்சு போச்சு பாருங்கள், தெரியுதா? இந்த சந்தனம் வந்து அப்பப்போ ரோஸ் வாட்டர் ஊற்றி வச்சுக்கணும், இல்லைன்னா ட்ரை ஆயிடும், ஓகே? அதுக்கு பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் இது போடுவேன், இல்லைன்னா இன்னொன்று இருக்கும், எங்கே அதை காணோம், அது பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேவரட்டான லிப்ஸ்டிக் இது போட்டால் தான் நல்லா பிரைட்டாக வந்து முகம் எடுத்து கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். முகம் வந்து வேர்க்குது.
எதுவுமே போடலை பார்த்துக்கோங்க நல்லா. ஆனால் மூஞ்சி வந்து பிரைட்டாக இருக்கும். இது வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பாருங்கள் ஸ்கெட்ச் மாதிரி தான் இருக்கும். சுகர் இது வந்து 120 ரூபாயா 140 ரூபாய் தான். ஆனால் ரொம்ப சாப்பிட்டு ஜூஸு அந்த மாதிரிலாம் குடிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு அழிஞ்சிரும். எப்படி இருக்குது? ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கூட வந்து நான் குங்குமம் வைப்பேன். அது வந்து இப்போ வைக்க மாட்டேன். தலையெல்லாம் காஞ்சு நாங்கள் தலை தோட்டினதை எடுத்தாச்சு. இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வச்சு காமிச்சிடறேன். அழைச்சிருச்சுன்னா அப்புறம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு இதுவும் லிப்ஸ்டிக் தான். அந்த இது போடுறது தான். இதை வச்சு குங்குமம் வச்சு இப்போ தலையை நல்லா துவட்டிட்டு சும்மா அப்படியே லைட்டாக எடுத்து கட்டிட்டு போவேன். ஓகேவா? இதுதான் என்னோடய மேக்கப். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலெலாம் நான் எதுவுமே போட மாட்டேன். இருங்க வரேன், உங்களுக்கு தோட்டிட்டு காமிச்சாதான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறீங்களே, நான் அதான் பட்டிட்டிங்கிறீங்களா, அடிக்கிறேங்கிறீங்களே, அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டு பார்க்குறேன். ஏய் எந்திரி, நல்லா காலையில் திங்க வேண்டியது, ஒரு கூட கொடுத்துப்புட்டு படுத்துக்கிட்டு தூங்க வேண்டியது. முகரைய பாரு. இவன் எல்லாம் தரத்திரத்தை பற்றி இவன் பேசுறியான். அத்தினா கூட்டிகிட்டு போவேன், வரலான்னு நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன். எப்படி சௌரியம்? அப்போ எந்திரி. என்ன மேட்சா என்ன சட்டை இருக்குன்னு பார்க்குறியா? அப்படியே கண்ணு ரெண்டு அங்கே போகுது. இப்போ பார்க்குறீங்களா அவனை? ஏய் அதெல்லாம் கிடைக்காம எந்திரி. அதனால் இவ்வளோ தான்டா. அப்படியே சைடாக பிடிச்சி தலை ஈரம்தான், பரவாயில்ல. பூ கிடைக்குதா கிடைக்கலையான்னு தெரியலை. போட்டு நல்லா துவட்டிட்டு திருப்பி நான் கட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேனில் காய விடுவேன். சரியா? இருங்க, காய விட்டுட்டு திருப்பி வந்து தலை சீவிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க, சீவிட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். விட்டானா பச்சை கலரை அப்படியே தேடுவேன். எது சிக்கு 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 சிக்குன்னு இருக்குன்ட்டு. வெயிட் பண்ணுங்க, பார்த்துக்கங்கடி. இவ்வளோ தாண்டி சிம்பிளாக அப்படி 2 முடி எடுத்து இப்படி ஒரு கிளிப்பை மாட்டிக்கிட்டு அழகாக அப்படி போயிடுவேன். தெரியுதா? ஏன்னா தலையெல்லாம் ஈரம், காய வச்சுட்டு போகிறதுக்குள்ள கறி சோறு முடிஞ்சு போயிடும். ஓகேவா? இதுதான் என்னோடய மேக்கப்பு வளகாப்பு வீட்டுக்கு. குங்குமம் வந்து அழிஞ்சு வச்சா திருப்பி வந்து குங்குமம் வந்து நல்லா இது பண்ணி வைப்பேன். பாலா 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி. குங்குமம் ஏன் சூடினேன் கோலமுத்தத்தில் களையத்தான், கூரைப்பட்டு ஏன் உடுத்தினேன் கூடல் பொழுதில் கசங்கத்தான், மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு கட்டில் மேலே கசங்கத்தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ரெடி ஆகிட்டேனா? பிடிச்சிருக்காடி பிள்ளைகளா? ஒரு நகை இல்லை, இங்கே பூரா கண்ணாடி வளையல் பைத்தியக்காரி மாரி போட்டிருக்கேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இங்கிட்டு ஒரு வாட்சு. இவ்வளோ தான், சிம்பிளானது போதும். நம்மளே என்ன பொண்ணாக பார்க்க போகிறாங்க? சரியா? அதனால் போயிட்டு வளகாப்பு வீட்டில் கறி காய்ச்சி குடிச்சிட்டு முடிஞ்சால் திலீப்பாவுக்கு கொஞ்சம் குழம்பு மட்டும் எடுத்து வரேன். சோறோட வீட்டில் வச்சுக்கலாம். வளகாப்பு வீட்டுக்கு முடிஞ்சால் அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ரைட்டா? நல்லா இருக்கணாக்கா? இல்லை ஏதாவது இதாக இருக்குதா பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெரிய டிசைன் கொடுத்தாச்சு, என்ன பண்ண? முடிக்கு பின்னாடி போயிடுது. இதுக்கு போய் 600 ஓவாவா? சரி ஓகே, சரியா? அழகாக இருக்கணா? இதுதான் என்னோடய மேக்கப். ஐப்ரோ கூட போட மாட்டேன். இந்த இப்படி 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 பண்ணிக்குவேன். சிம்பிளான ஒரு இது.
ஓகேவா? பாய். மீதியை போய் வளகாப்ப வீட்டில் காட்டுறேன். பாய்.